ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். தை திருநாள், உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழர்களினுடைய பண்டிகையாக காணப்படக்கூடிய இந்த தைப்பொங்கல் விழா எப்போவுமே எல்லாருக்குமே பிடித்த ஒரு விழாவாக நிச்சயமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு தைப்பொங்கல் தினம். இந்த தைப்பொங்கல் தினத்தையொட்டி ஆதவனினுடைய வளாகத்திலே நாங்கள் பொங்கல் பொங்குறதற்கான எல்லா ஆயத்தங்களையுமே இப்போ முன்னெடுத்துட்டு இருக்கோம். கோலம் போடுறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும். கோலம் போட்டு முடிச்சாச்சு, தோரணங்கள் கட்டியாச்சு, கரும்புகளும் கட்டியாச்சு, புதுப்பானை வாங்கியாச்சு, அதில் மஞ்சள் ஈச்சி கொத்துகளுமே கட்டியாச்சு. எல்லா வேலைகளையுமே முடிஞ்சது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பொங்கல் பொங்க போகிறோம். பொங்கல் பொங்குறது அப்படின்றது எல்லாரோட வீடுகள்லையுமே வழமையாக நடக்கக்கூடியது தான். காலையிலே 10 மணி வரைக்கும் தூங்குற ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளையை காலையிலே எழுப்பி அவங்களையும் குளிக்க வச்சு அன்றைக்கு அந்த நாளாவது ஒரு நாளாவது அன்னைக்கு கொஞ்சம் காலையிலே ஏர்லியாக எழும்பி பொங்கல் பொங்குறது அப்படின்றது மனசுக்கு எப்போவுமே சந்தோஷத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து வாழக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையுமே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். எல்லோருக்குமே சந்தோஷமான பொங்கல் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம பொங்கல் பொங்குறது அப்படின்றது ஒரு ஐதீகமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழர்களினுடைய பண்டிகையில் மிக பிரதானமான விஷயமாகவுமே கூட இந்த தைப்பொங்கல் காணப்படுகிறது. சங்க காலம் முதல் இன்றைக்கு இந்த நவீன காலம் வரைக்குமே இந்த பொங்கல் அப்படியே தான் இருக்கிறது. பழமை மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விழாவாக பொங்கல் விழா காணப்படுகிறது. இந்த பொங்கல் பானையிலிருந்து பொங்கக்கூடிய அந்த பால் இருக்குது இல்லையா, அந்த பால் பொங்குவது போல உங்களோட இல்லங்களிலும் வீடுகள்லையும் மனசுலையுமே சந்தோஷம் மட்டும் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு வாழ்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லோருக்குமே தேவையாக இருக்கிற ஒரே விஷயம் பொருளாதாரம். பொங்கல் பொங்குவது போல் உங்கள் வீடுகள்லையுமே அந்த பொங்கல் பொங்குற மாதிரி பொருளாதாரம் இன்னும் செழிப்பாக இருக்கட்டும். பொங்கலுக்கு போடக்கூடிய அந்த இனிப்புகள் மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக இனிக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமான பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போது ஆதவனினுடைய வளாகத்தில் நடக்கக்கூடிய தயாரிப்பு முன்னெடுப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாருமே இருக்கிறோம். எங்களது சகோதர தொலைக்காட்சியான ஸ்வர்ணவாகினியுமே எங்கள் நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆதவன் வானொலி ஆதவனினுடைய தமிழ் FM குழுவினர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல குழுமி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பொங்கல் விழா மட்டும்தான். தைப்பொங்கல் தினத்தை எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவோம். இப்போ எங்களினுடைய ஆரம்ப நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பழையன போக்கி புதியனாக்கி மகிழ்வோடு கொண்டாடும் பொங்கல். வாசலில் கோலமிட்டு சர்க்கரை பொங்கலிட்டு சூரிய வணக்கமிட்டு கொண்டாடும் தைப்பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொன்மலர் பொங்கல், தித்திக்கும் பொங்கல், தீ கட்டாத பொங்கல். புத்தம் புது பானை பொங்கல் வைத்து கால்நடை போற்றும் கண்ணிய பொங்கல். உறவுகள் ஒருங்கிணையும் உன்னத காணும் பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொன்மலர் பொங்கல், தித்திக்கும் பொங்கல், தீ கட்டாத பொங்கல். பொங்கலோ 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 தித்திக்கும் பொங்கல், தீ கட்டாத பொங்கல். ஆதவன் தொலைக்காட்சி
தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை நேர வணக்கம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை தான் இன்றைய நாளில் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தை திருநாள். நாங்கள் அலுவலகத்தில், அதாவது ஆதவன் தொலைக்காட்சி, ஆதவன் ரேடியோ, தமிழ் FM, நம்ம சகோதரி தொலைக்காட்சின்னு சொர்ணவாயினி எல்லாருமே சேர்ந்து ஒரு அலுவலகத்தில் வந்து கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணோம்னா, காலை நேரத்தில் நாங்கள் அப்படியே வந்து பொங்கல் செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடப்பிட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலெல்லாம் பொங்கிட்டோம், பாலெல்லாம் பொங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க, இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க, என்னடா பேசுகிற நேரமே வந்து கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷமான நிகழ்ச்சி எதுவும் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்ணு கலங்க தானே செய்யும். இந்த புகையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குது. இது வந்து ஆனந்த கண்ணீரும் கூட, அப்படியே வந்து புகையோடு சேர்ந்து கண்ணீரும் வருதும் கூட. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க. மார்கழி மாசம் போயிடுச்சு, தந்தன தந்தன தானனா, தந்தன தந்தன தானனா, இன்னைக்குத்தான் தை பிறக்கும் தேதியாச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தந்தன தந்தன தானனா. நம்ம கவலை எல்லாம் போகி போல தீந்து போச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தந்தன தந்தன தானனா, தந்தன தந்தன தானனா. கதிர் நிறைந்த வயல் சிரிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. தந்தன தந்தன தானனா, தந்தன தந்தன தானனா. புதுப்பானை அடுப்பெரியுது, பொங்கல் மனம் வீதி முழுக்க பரவி ஓடுது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தந்தன தந்தன தானனா. தங்கம் போல சூரியன், தந்தன தந்தன தானனா. தகத கண்ணு ஜொலிக்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும், தந்தன தந்தன தானனா. கைகளுக்கெல்லாம் உற்சாகம் பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தந்தன தந்தன தானனா. Good morning, everyone. Chief Executive Officer of Group Media, Susan Adinal, colleagues in the management, and very specially our Hindu brethren and the sisters who are celebrating Pongal tomorrow. Let me formally welcome all of you to this very auspicious occasion and celebration that you have organized for yourself. Celebration of harvest, that is the meaning of Pongal, where we appreciate the fact that we live in harmony with nature. We worship the sun for the light and life and enabling our crops to grow. We worship the cattle, the farmer, and all elements that makes our living a reality. So in that context, Pongal celebrates light and life. The ceremony today
reflects our brotherhood. This organization is a combination, a gathering of multi-religious, multi-communal and cultural team. And it's very important that we celebrate that diversity. This occasion reflects the unity in diversity that we have. And I must specially thank Ganesh, Pradeep and the team for coming forward to organize this occasion, and also our corporate management for readily agreeing to support this festival or celebration, and all of you who have come here to be part of the celebration and to partake the Pongal meal. May there be light, may there be happiness, and may we all have a very prosperous and bountiful year ahead. Good morning everyone, especially Adavanti who organized this special ceremony and puja. We Sri Lankan are very close to our culture, and whether it is Sinhalese, Buddhists, Catholics, Christians, Hindus, Tamils, Muslims, we all live with our religious beliefs. I personally go to temple, Hindu temple. In fact, I had a puja in the morning at Venkateshwar Vishnu temple. And also I go to church as well. My house is next to a church. So not only me, most of y'all used to go to temples, churches, and likewise. So I think regardless of our religious beliefs, it's very important that we respect other beliefs as well, especially when we are in the media industry. Media is always work with all the religious beliefs, religions, ethnic communities, and therefore as a media organization we all have to respect other beliefs, and this is one of those events where all the staff here at Ben Holdings, the media group, we all as one family today celebrating Pongal. So my warm wishes on behalf of the staff and the management to all who celebrates Pongal, and I wish that the new year will be a successful one, especially for the Adavan team and also for the entire staff at Ben Holdings. Thank you very much, and I wish all the very best to all of you. முக்கியமாக இது வந்து ஒரு நன்றி நவங்களாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் நான் நினைக்கிறேன் 2 நாள் கூட இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்வோம், இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லல. நாங்கள் ஆதவன் டிவி டீமும் ஆதவன் ரேடியோ தமிழ் எஃப்எம் டீமும் ரெண்டும் சேர்ந்து இந்தளவு சிறப்பாக, இந்தளவு ஒரு மங்களகரமாக சிறப்பாக இந்தளவு தூரத்துக்கு இந்த ஏற்பாடுங்கிற டீமுக்கு, ஆதவன் டிவி, ஆதவன் ரேடியோ தமிழ் எஃப்எம், இந்த டீமுக்கு முதல்க நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, இதை இனிஷியேட் பண்ண பென் ஹோல்டிங் நிறுவனத்தின் குரூப் ஹெட் ஹெச்ஆர் மிஸ்டர் பிரதீப் கப்லா அவளுக்கு நான் முதல்க நன்றி தெரிவிக்கிறேன். இதை இனிஷியேட் பண்ணது வந்து அவங்க அவர்கிட்ட கருத்து, அவர் எல்லாமே இந்த வருஷம் வந்து எல்லா இன மத மொழி சார்பான எல்லா கலாச்சார நிகழ்வுகளும் நடத்த வேணும்ன்ற ஒரு அவர்கிட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த இது முதல் முறையாக நாங்கள் இந்த ஜனவரி 1ஆம் தேதி பிறகு அவருக்கு நன்றி. மற்றும்படி இந்த நிகழ்வுக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு இந்த இதுகளும் எங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நான் සිංහලට 2 වාර්තා කලිකරන් ඇත්තට මේක සතුටුදායක අවස්ථාවක්. ඉතාමත් කෙටි කාලයක් තුළ මේ වගේ උත්සවයක් අපිට ඕගනයිස් කරගන්න ලැබීම ගැන මම ඉස්සෙල්ලාම ආදවන් ටීවී ටීම් එකටත් ආදවන් රේඩියෝ තමිල් FM ටීම් එකටත් මම මගේ ස්තුතිය පිරිනමනවා. ඒ වගේම
මේක මූලිකත්වය අරගෙන අපිට මේ දේ අපිට ඕගනයිස් කරන්න දායක වුණු බෙන් හෝල්ඩින් එකේ ගෲප් HR head of group HR Mr. ප්‍රදීප් කැපුලාවලටත් ඒ වගේම මේකට ගන්න අයුරින් සහයෝගය දුන්න හැමටත් මේක සාර්ථක කරගන්න ඇත්තටම ඉතාමත්ම ශාස්ත්‍රීයව මේ උත්සවය පැවැත්වුණා. මේක සාර්ථක කරගන්න මේ අපිට සහයෝගය දුන්න හැමටත් ස්තුතියි. ඒ වගේම අපි ඔයගොල්ලෝ හැමෝම වෙනුවෙන් පොඩි රිෆ්‍රෙෂ්මන්ට් එකක් ලෑස්ති කරලා තියෙනවා. හැමෝම ඇවිල්ලා ඒකට සහභාගී වෙන්න කියලා මම ආරාධනා කරනවා. ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிட்டு உங்கள் எல்லாரையுமே ஒரு சின்ன ஒரு குட்டி டீமோட சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அதுவும் ஒரு பெண்கள் படைசூழ நாங்கள் வந்திருக்கோம். ஒவ்வொரு தினசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். 5 விரல் ஒரே மாதிரி கிடையாது, 5 விரல் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் 5 பேர் வித்தியாசமாக இருக்கோம். அதாவது நான் சொல்கிறது உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளினுடைய நிறங்களை வைத்து, அப்படி தானே? அப்படியே தான். சரி, ஓகே. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து பொங்கிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் பொங்கி முடிஞ்சாச்சு. இன்னும் நிறைய இதர பல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கிடையில் கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்மளோட டீமில் வந்து நீங்கள் இவங்க 2 பேரையும் பார்த்துருப்பீங்க அடிக்கடி டிவியில். ஆனால் இவங்க வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே குட்டி குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இவங்க தான் வினோஜா. ஸோ இவங்க வந்து பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. கேளுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். என்னென்னா பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம் தான் கொண்டாடுறேன். ஏன்னா நான் கிறிஸ்டியன். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே, அதுவும் ஆதவன் டீம் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் வந்து இப்போ இன்றைக்கி தான் வந்து சில விஷயம் தெரியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்கிட்டே வந்து பொங்கல்னா என்ன பொங்கல்னா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் போயிட்டு ஒளிய ஆரம்பிச்சிட்டேன் அங்கே இங்கேன்னு. அப்போ எனக்கு தெரியாது அவ்வளோ பெருசாக. பட் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட நிறைய விஷயம். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நீங்களுமே பொங்கலை ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். அண்ட் பிரீத்தி? ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்பவே காலைல ஏர்லியாக எழும்பி இங்கே பொங்கல் வைக்கணுறதுக்காகவே ரெடியாகி கஷ்டப்பட்டு அழகாக வந்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹோல் டே வந்து ஃபுல்லாக நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நிறையா கேம்ஸும் வந்து விளையாட போகிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். பட் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். மைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வரணும். இடையில நான் தான் பாஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவங்க தான் சனுஜா. இன்னும் நீங்கள் வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிக்கல, இனிதான் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ சனுஜா, வெல்கம் டு ஆதவன் டீம். வணக்கம், நான் சனுஜா. என் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஆதவன் டிவிக்கு புதுசு. இனி என்ன அடிக்கடி பார்ப்பீங்க? அறிமுகமே தேவையில்ல. ஓகே. அடிக்கடி எந்த நாளுமே வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ப்ரெசென்டர்ஸ் எல்லாமே வந்து நிற்கிறோம் கலப்பா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொம்பளை கெட்டப்போட நாங்கள் வந்து காலங்காத்தாலே வந்து பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து ஐயோ அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கோம். ஸோ இதோட மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். ஆதவன் டிவி கண்டென்ட் கொடுக்குறதுல நம்பர் 1 அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ பொங்கல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து பகிர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நாமளே வந்து பொங்கலை மட்டும் சாப்பிட்டா மட்டும் பத்தாது, சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்க போகுது. அதையும் வச்சு ஃபன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். இந்த பொங்கல் ஒரு நாளை சூப்பராக வந்து கொண்டாட போகிறோம். அதோட மட்டும் இல்லாமல் சேஃபாக கொண்டாடுங்க, பாதுகாப்பாக கொண்டாடுங்க. பக்கத்தில் விளக்குகள் எதுவும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி பார்த்து பத்திரமா பக்கத்தில் இருந்து அப்படி வந்து பற்ற வைங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ கேமோட அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோட இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.